பாருங்கள், இந்த கொஷினுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வராது. ஸோ எப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது குரூப் ஏ அப்படிங்கிறதுல சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, குரூப் பியில் வந்து சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கும் இந்த நம்பருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. அதில் அவங்க எல்லாத்தையுமே கேட்கல. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த குரூப் பி அப்படிங்கிறதுல 2x³ + 3க்கு குரூப் ஏல என்ன நம்பர் வந்து மேட்ச் ஆகும். இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நம்பரை ஒரு எக்ஸ்ப்ரெஷனோட மேட்ச் ஆகுது. அதில் இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு எந்த நம்பர் மேட்ச் ஆகும். அது என்னடா வெறும் எக்ஸ்ப்ரெஷனை மட்டும் கொடுத்துட்டு நம்பர் என்னன்னு கேட்குறாங்கன்னா, ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸோட வேல்யூ 1 2 3 up to அப்படின்னு சொல்லி போட்டோன்னா, இந்த எக்ஸ்ப்ரெஷனில் போடும்போது இங்கே இருக்க எந்த நம்பர் வருதோ அதுதான் ஆன்சராக வரப்போகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 1 போடுங்க. x = 1 போட்டோம் அப்படின்னா 1³ வந்து 1. ஸோ 1 × 2 2 2 + 3 5 கிடைக்கும். அதே இது 2 போடுங்க. 2 போட்டோம்னா 2³ 8. 8 2 16, 16 3 19. 19 இருக்கா? இல்லை. 5 இல்லை. ஸோ அப்போ x³ போடலாம். x வந்து 3ன்னு போடலாம். 3³ என்ன வரும்? 9 9 27. 27 × 2 வந்து 56 வரும். 54 வரும். ஓகேவா? 54ஓட 3 கூட்டினோம்னா 57. 57 இருக்கா? எஸ் இருக்குது. ஆப்ஷன் சி வந்து 57. அப்போ 57 எதோட மேட்ச் ஆகும்னா இந்த எக்ஸ்ப்ரெஷனோட மேட்ச் ஆகும். ஸோ ஆன்சர் இதுக்கு 57 தான் கரெக்ட். ஓகேவா?